Very good morning to everyone. என் பேரு சரோஜா. நான் வந்து சிட்டிசன் கன்சூமர் அண்ட் சிவிக் ஆக்ஷன் குரூப் சிஏஜிங்கிற இந்த ஆர்கனைசேஷன்ல I head the consumer protection vertical, and also I manage the overall functioning of the organization. I take pleasure in welcoming the principal of Kandaswamy Naidu College for Women, Dr. K. Mullai, Dr. K. Kailash Kumar, designated officer from the Tamil Nadu Food Safety Department, Kadalur, Mr. K. Tirunavukarasu, Secretary Confect, Dr. G. Kavita, Coordinator, Citizen Consumer Club, Kandaswamy Naidu College for Women, and students and consumer organizations and representatives from consumer organizations and consumers who have joined us today. உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். So I must first thank Mr. Tirunavukarasu. So sir கிட்ட நாங்க அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொன்ன உடனே he immediately agreed and வந்து லைக் எங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு நாங்க சொன்ன உடனே இமீடியட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு within a short period he has been able to successfully bring in everyone. And I would also like to thank the principal and management of Kandaswamy Naidu College for joining us, for coordinating with us in organizing this event. So the topic on the Pathikanaka, it is slightly different from the usual either that we talk about general nutrition, health, adupati illama specific we are going to look at trans fats. So trans fat அப்படிங்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் கொழுப்பு which is absolutely harmful to one's health. அது வந்து நம்மளுக்கு லைஃப்ல வாழ்க்கையில தேவையே இல்லாத ஒண்ணு. பட் நம்ம அதை எவ்வளவு கன்சியூம் பண்றோம், அதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், ஸோ அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணணும் அண்ட் ஹவு டு லீட் அ ஹெல்தி லைஃப் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். It is good that like so many of you are participating today and இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க. ஸோ டெஃபினட்டா வந்து இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ஜங்க் ஃபுட் கல்ச்சர் வந்து ரொம்பவே பரவி இருக்கிற இந்த காலகட்டத்துல நம்ம வந்து கண்டிப்பா வந்து இதனுடைய பாதிப்புகள் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அது என்ன மாதிரியான ஃபுட்ல எல்லாம் இந்த டிரான்ஸ்ஃபேட்டுங்கிறது அதிகமாக இருக்கும், அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணணும், ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். I take great pleasure in welcoming you all to this program, and yeah, thank you very much. So Savita, over to you. Yes, thank you, Saroja. Now I request before in the topic பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதை பத்தி பேச போறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி I request Dr. K. Mullai, principal of C. Kandaswamy Naidu College for Women, to give inaugural address. Morning to all and all. Exactly. Is it audible, ma'am? Yes, it is audible, madam. Yeah, is it audible, ma'am? Yes, it is audible, madam. குடிமக்கள் நுகர்வோர் மன்றம், குடிமக்கள் நுகர்வோர் மற்றும் குடிமை நடவடிக்கை குழு மற்றும் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டமைப்பு மற்றும் எமது கல்லூரியின் சார்பாக இணையவழி கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். இவ்விழாவினை ஏற்பாடு செய்து கொடுத்து நடத்தி கொண்டு இருக்கும் திரு பால்கி ஐயா மற்றும் திருநாவுக்கரசு ஐயா அவர்களை மனமாற வாழ்த்தி வணங்குகிறோம். எம் கல்லூரியில் குடிமக்கள் நுகர்வோர் மன்றம் துவங்கி இன்றுடன் 4 ஆண்டுகள் ஆகின்றன என்பதை கூறுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இம்மன்றம் எம் கல்லூரியில் துவங்க காரணமாக இருந்த மறைந்த திரு நிஜாமுதீன் ஐயா அவர்கள், திரு டி அருள் செல்வம் ஐயா அவர்கள் மற்றும் திரு திருநாவுக்கரசு ஐயா அவர்களை இத்தருணத்தில் நினைவு கூர்ந்து வாழ்த்தி வழங்குகிறோம். கடந்த 4 ஆண்டுகளாக எண்ணற்ற நிகழ்ச்சிகளை இம்மன்றத்தின் மூலமாக எம் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கியுள்ளோம். போட்டிகள் சிலவற்றை நடத்தியுள்ளோம். அவற்றில் சில how to control and avoid the wastages of food items, remedial measures to control it, and then we have conducted drawing competition on impact of wastages of food on environment, essay competition, food protection and quality control act 2011 and labeling என்ற தலைப்பில் நடத்தி நம் கடலூர் ஆட்சியாளர் மற்றும் டிஎஸ்ஓ அவர்களிடம் இருந்து எம் கல்லூரி மாணவிகள் பரிசு பெற்றார் என்பதை கூறுவதில் பெருமிதம் கொள்கின்றேன். எமது கல்லூரியின் சார்பாக செல்வி டி
கவிதா அவர்களையும், அட்வொகேட் என் சபினா அவர்களையும், இன்றைய சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்திருக்கும் நுகர்வோர் மன்றத்தில் நம்மோடு இணையத்தில் இணைந்து இருக்கும் டாக்டர் கே கைலாஷ்குமார் மற்றும் செல்வி கவிதா, ஆராய்ச்சியாளர் CAG சென்னை மற்றும் சரோஜா மேடம் அவர்களையும் இனிதே வரவேற்கிறோம். உணவு விநியோக சங்கிலியில் உள்ள டிரான்ஸ் கொழுப்புகளை நீக்குவது தொடர்பான விழிப்புணர்வு இன்றைய தலைமுறைகளுக்கு மிகவும் அவசியம். காலகட்டத்திற்கு தேவையான மிகவும் அவசியமான தலைப்பை தேர்ந்தெடுத்து சிறந்த பேச்சாளர்களை எங்களுக்கு அறிமுகம் செய்த திரு பால்கி மற்றும் திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். இவ்விழா இன்றைய பொழுது உணவு சங்கிலி, அதை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற உணவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். இன்று டிரான்ஸ்ஃபேட்ஸான வனஸ்பதி, ஆர்டிபிஷியல் பட்டர், பேக்கரி ப்ராடக்ட், யூசிங் ஆஃப் குக்ட் ஆயில்ஸ் அகைன் அண்ட் அகைன், இதெல்லாம் நமக்கு ஹார்ட் சம்மந்த, அதாவது நுரையீரல், இருதயம் மற்றும் பேராலிசிஸ் வருவதற்கு கூட நமக்கு வழிவகுக்கின்றன. இன்றைய தலைமுறைகள் அதிகமாக பர்கர், பீஸா என்பதை எடுத்துக்கொள்கின்றோம். அவர்களுக்கு இன்றைய இந்த நிகழ்வு மிகவும் அவசியம், அத்தியாவசியமானவை ஆகும். இப்பொழுது இவ்விழாவினை கருத்தரங்கினை இனிதே தொடங்க இருக்கின்றோம். நன்றி. Thank you, madam. Thanks a lot. So FB link chat boxல போட்டாச்சு. So waiting listல இருக்கிறவங்க மத்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு they can still watch the program. So இப்போ topic introduction போகலாம். I will share the screen with you all. Okay. So இந்த டாபிக் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சரோஜா உங்களுக்கு CAG பத்தி சொல்லிருப்பாங்க. உங்க எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேர் ஆகிருக்குல்ல? Can anyone confirm? Yes, yeah, Savita. It's Okay. ஒரு நிமிஷம், எனக்கு ஸ்டக் ஆயிடுச்சு. Savita, Dr. Kailash has joined. Yes, Saroja. Yeah, so there are only 90. I think we can admit 10 more students. Okay, ma'am. Yeah, okay, Subramanian, thanks. Yeah. So before, okay. We will introduce CAG and go ahead, Savita. Yeah. So CAG is Citizen Consumer and Civic Action Group. It's a 35-year-old non-profit organization. Basically, நாங்க 3 areasல work பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு consumer protection, environmental protection and urban governance. So இன்னைக்கு டாபிக் என்னங்கிறது நமக்கு தெரியும். நம்ம டிரான்ஸ்ஃபேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். So நம்ம சாப்பிடுற இந்த உணவு பொருட்கள்லயே நமக்கு 3 விதமான இன்கிரீடியன்ட்ஸ் தான் ரொம்ப பிரதானமா இருக்கு. ஒன்னு சால்ட், இன்னொன்னு சுகர், இன்னொன்னு ஃபேட். இது மூணுமே நம்மளோட ஹெல்த்தை டிட்டர்மைன் பண்றதுல பெரிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். இதுல இந்த ஃபேட் அப்படிங்கிற ஒரு பார்ட் நம்ம எடுத்துக்கோம்னா, ஃபேட் நமக்கு 3 டைப் இருக்கு, 3 வகை நம்ம சொல்லலாம். ஒன்னு சேச்சுரேட்டட் ஃபேட், இன்னொன்னு அன்சாச்சுரேட்டட் ஃபேட், அதுக்கப்புறம் 3வது வகையா நம்ம இந்த டிரான்ஸ் ஃபேட்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். சோ இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்க்கு எக்ஸாம்பிளா அனிமல் ஃபுட், கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கு, ஃபிளாக்ஸ் சீட், சன்ஃபிளவர் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், பீனட் ஆயில், இந்த மாதிரி வர்றதுலாம் அன்சாச்சுரேட்டட் ஃபேட். சோ இந்த டிரான்ஸ் ஃபேட் அப்படிங்கிறது 3வது வகையா நம்ம பிரிக்கலாம். அப்படி 3வது வகையா பிரிக்கும் போதே இந்த டிரான்ஸ்ஃபேட்ஸ் 2 விதமா நம்ம உருவாக்கப்படுது. ஒண்ணு நேச்சுரலாவும் நமக்கு இது கிடைக்கும்,
இன்னொன்னு ஆர்டிபிஷியலா கிடைக்கும். ஸோ நேச்சுரலா கிடைக்கிற டிரான்ஸ்ஃபேட்ஸ்னால நமக்கு அந்த எந்த வகையிலயும் பெருசா பாதிப்பு கிடையாது அப்படிங்கறது ஸ்டடீஸ் சொல்றாங்க. பட் நம்ம எந்த ஒரு பாயிண்ட்லயுமே ஆர்டிபிஷியல் டிரான்ஸ்ஃபேட்ஸ்னால நம்ம உடலுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஸ்டடியும் இல்ல. இப்ப வரைக்கும் ஆர்டிபிஷியல் டிரான்ஸ்ஃபேட்ங்கிறது நம்மளோட உடலை பாதிக்கக்கூடிய ஒரு பெருமளவு பங்கு வகிக்கின்ற ஒரு கொழுப்பாதான் இருக்கு. சோ இந்த டிரான்ஸ் கொழுப்பு அப்படிங்கிறது இன்னொரு பேர் எப்படி சொல்லலாம், பார்ஷியலி ஹைட்ரோஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில்னு சொல்லலாம். அதாவது எந்த ஒரு வெஜிடபிள் ஆயிலையும் நம்ம வந்து பார்ஷியலா ஹைட்ரோஜனேட் பண்றது மூலமா அதை ஒரு மாதிரி ஒரு சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருவோம். சோ அதனால வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங், ஃபுட் மேனுஃபேக்சரர்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியா யூஸ் பண்றதுக்கு வந்து ஒரு கன்வீனியன்டா இருக்கிற ஒரு இன்கிரீடியன்ட்னு சொல்லலாம். இது பேசிக்கா வந்து வனஸ்பதி நெய், மார்கிரெயின்ஸ், பேக்கரி ஷார்ட்னிங்ஸ் போன்ற பொருட்கள் எல்லாம் அதிகப்படியா இது இருக்கும். இது பெருசா ஏன் அட்வான்டேஜ் ஓட இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து ஒரு இன்க்ரீஸ்டு டேஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்கும். அதுக்கப்புறம் டெக்ஸ்சர், நமக்கு தேவையான டெக்ஸ்சரை வந்து கொண்டு வர வச்சிடலாம். கேக் வேணும்னா செய்யலாம், பஃப் வேணும்னா செய்யலாம். தென் சீக்கிரமா கெட்டு போகாது. அண்ட் செமி சாலிட் கன்சிஸ்டன்சில இருக்கும். சோ தட் அதோட ஹேண்ட்லிங் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். முக்கியமான விஷயம் வந்து சீப்பா இருக்கும். சோ இதனாலேயே கமர்ஷியலா இது வந்து பல அட்வான்டேஜஸ் கொண்டிருக்கிறதுனால பெருமளவு, அதாவது 2 டிகேட்ஸ் கிட்ட அது வந்து எல்லார்கிட்டயுமே வைட் ஸ்ப்ரெட்டா இருக்கு. எல்லா பொருட்களையும் டிரான்ஸ்ஃபேட் இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமையில தான் ஆக்சுவலி நம்ம இருக்கிறோம். இது எந்த வகையிலுமே நம்மளோட உடலுக்கு நல்லது கிடையாது. இதனால நமக்கு பல நோய்கள் ஏற்படுகின்றன. நான் பேசினதுக்கு அப்புறம் டாக்டர் கைலாஷ் குமார் சார் பேசுவாங்க. சோ அவங்க கண்டிப்பா உங்களுக்கு இதை பத்தி இன்னும் விளக்கமா சொல்லுவாங்க. சோ இதனால பேசிக்கா ஒரு ஹெல்த் இம்பாக்ட் ரொம்ப பிரீஃபா பார்க்க போனோம்னா, முக்கியமா இருதயம் சம்பந்தமான நோய்கள், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், அல்சீமஸ், என்ட்ரோமெட்ரோசிஸ், இன்ஃபர்டிலிட்டி போன்ற பல நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் உருவாக்கப்படும், இதனால ஏற்படும். உலக அளவுல பார்த்தாலே ஒரு வருடத்திற்கு இதனால மட்டுமே 5 லட்சம் உயிர்கள் இறக்கின்றன அப்படின்ற டேட்டா இருக்கு. நம்ம இந்தியாவில மட்டுமே FSCI சொல்றாங்க மோர் தென் 60,000, அரௌண்ட் 60,000 பீப்புள் வந்து இதனாலேயே இறந்து போறாங்க அப்படின்ற ஒரு கணக்கும் நம்ம கிட்ட இருக்கு. சோ இந்த ப்ராப்ளம் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி வித் இந்தியா, ஆக்சுவலி உலக அளவுல இருக்கிற எல்லா உணவு பொருட்கள்லயும், உணவு சங்கிலிலையும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இந்த ஆர்டிபிஷியல் டிரான்ஸ்ஃபேட்ஸ் பிரச்சனை. சோ இத பார்த்து ஃபர்ஸ்ட் 2003ல டென்மார்க் அப்படின்ற கண்ட்ரி வந்து இந்த ஆர்டிபிஷியல் டிரான்ஸ்ஃபேட்டை அவங்களோட ஃபுட்ல இருந்து எலிமினேட் பண்ணாங்க. சோ அதுல இருந்து WHO என்ன பண்றாங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் தங்களோட நாட்டின் சூழ்நிலைக்கு ஏத்தவாறு இந்த டிரான்ஸ் கொழுப்பை வந்து அவங்களோட உணவு சங்கிலில இருந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் பிளானை வந்து பரிந்துரை செய்யறாங்க. சோ அப்படி பரிந்துரை செய்யும் போது 2023க்குள்ளார நம்ம இந்த டிரான்ஸ்ஃபேட்டை டோட்டலா எலிமினேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த டோட்டல் எலிமினேஷன் அப்படின்ட்டு வரும்போது நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு கண்ட்ரி அவங்களோட சூழ்நிலைக்கு ஏத்தவாறு அதை வந்து மாடிஃபை பண்ணி அவங்களுக்கான லாஸ வந்து ரூல்ஸ போட்டு அவங்க வந்து ரெகுலேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களுக்கு அவங்க இண்டஸ்ட்ரீஸ்ல எப்படி டிரான்ஸ்ஃபேட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு என்ன டிரான்ஸ்ஃபேட்ஸ்க்கு மாற்றாக அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிறது, தென் ப்ராப்பர் லெஜிஸ்லேஷன் கொண்டு வந்து தென் ப்ராப்பரா அதை அசஸ் பண்ணி தென் என்ன தேவையோ அதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு ப்ராப்பர் கெப்பாசிட்டி பில்டிங் சப்போர்ட் பண்ணி அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு WHO சொல்றாங்க. சோ இதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கண்ட்ரீஸ்க்கும் இந்த டிரான்ஸ் கொழுப்பு வந்து அதனோட இடையில வந்து 2% கம்மியாக தான் இருக்கணும். ஒரு கொழுப்புன்னு எடுத்துக்கிட்டா அந்த கொழுப்புல 2% தான் டிரான்ஸ் கொழுப்பு அப்படிங்கிறது இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா டோட்டலா இந்த பார்ஷியலி ஹைட்ரோஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில பேன் பண்ணிடணும்னு சொல்றாங்க. சோ இது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, முதல் வந்து இதை பேன் பண்ண கண்ட்ரி அப்படின்னு பார்த்தாக்கா டென்மார்க். அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரிஸ் லைக் அர்ஜென்டினா, ஸ்லோவேனியா, சவுத் ஆப்பிரிக்கா,
யூஎஸ்ஏ, கனடா, டர்க்கி, பிரேசில் வந்து ரொம்ப ரீசெண்டா அவங்க வந்து 2020ல டிரான்ஸ்ஃபேட் பேன் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் ஈவன் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லயும் 2021ல பேன் பண்ணாங்க. இப்ப வரைக்கும் பார்த்தாக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 27 கண்ட்ரீஸ் வந்து இந்த டிரான்ஸ் கொழுப்பை பேன் பண்ணிருக்கிறாங்க. சோ இதனோட வரிசையில வந்து இந்தியாவும் வரும். இந்தியால இந்த டிரான்ஸ் கொழுப்பின் நிலைப்பாடு என்னவா இருந்தது லா பொறுத்து ஒரு பிரீஃபா உங்களுக்கு வந்து என்னோட கீர்த்தனா சொல்லுவாங்க. ஓவர் டு யூ கீர்த்தனா. தேங்க்யூ சவிதா. குட் மார்னிங் எவ்ரிவன். என் பேரு கீர்த்தனா. நான் சிஏஜில அது மட்டும் இல்லாம இந்த டிரான்ஸ்ஃபேட் ப்ராஜெக்ட்லயும் ரிசர்ச்சரா இருக்கேன். ஸோ சவிதா வந்து குளோபல் லெவல்ல வேர்ல்ட் லெவல்ல ஒவ்வொரு கண்ட்ரீஸ் எந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, எந்தெந்த மாதிரி டிரான்ஸ்ஃபேட் லிமிடேஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்தியாவோட ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க வந்து WHO சொன்னதுக்கு முன்னாடில இருந்தே வந்து டிரான்ஸ்ஃபேட்ஸ்க்கு லாஸ் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கொண்டு வந்த லா பாத்தீங்கன்னா less than 10% இருக்கணும். அதாவது டிரான்ஸ்ஃபேட்ங்கிறது எந்த ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ல, அதாவது மெயினா ஆயில் அண்ட் ஃபேட்ஸ்ல வந்து அதை விட அதோட வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது 10%க்கும் கம்மியா இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் ரெகுலேஷன் வந்து 2013ல கொண்டு வந்தாங்க. அதே சைமல்டேனியஸாவே அப்படியே அந்த 10% ரெகுலேஷன் கொண்டு வரும்போதே அவங்க டிசைட் பண்ணது என்னன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரெடியூஸ் பண்ணிட்டு வரணும்னு 2015ல 5%க்கும் கம்மியா அந்த டிரான்ஸ்ஃபேட்ஸ் ஒரு எடிபிள் ஃபேட்லயோ ஆயிலையோ அதோட வெயிட் கம்பேர் பண்ணும்போது 5%க்கும் கம்மியா டிரான்ஸ்ஃபேட்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத வந்து 2015ல கொண்டு வந்தாங்க. சோ இத 2015ல கொண்டு வந்த காலங்கள்ல வந்து நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் 1 year பேக் வரைக்கும் நம்ம அதே ரெகுலேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். WHO இப்ப சவிதா சொன்ன WHO-ஓட குளோபல் எலிமினேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபேட்ங்கிறது வந்து 2018ல கொண்டு வந்த போது இந்தியாவும் அதுக்கு கட்டுப்பட்டு அதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு WHO சொன்ன இயருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியாவே நம்ம அதை அச்சீவ் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம FSSAI ஒரு முடிவு பண்ணுச்சு. அப்ப கொண்டு வந்த ரெகுலேஷன் படி பாத்தீங்கன்னா 5%ல இருக்க நம்ம டிரான்ஸ்ஃபர் ரெகுலேஷன் 3%-ஆ குறையணும். 3%ல இருக்கிறது 2%-ஆ ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைஞ்சு 2022க்குள்ளார, அதாவது WHO சொன்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த 2% less than 2% ரெகுலேஷனை கொண்டு வரணும்னு சொல்லி முடிவெடுத்தது தான் 2018ல சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2020 டிசம்பர்ல நம்மளோட ரெகுலேஷன்ஸான 3% ரெகுலேஷன் வந்துச்சு. இப்போதைக்கு நம்ம இப்ப இருந்து அதாவது ஜனவரி 1st 2021ல இருந்து நம்ம ஜனவரி 1st 2022 வரைக்கும் நம்ம 3% less than 3% ரெகுலேஷன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ரெகுலேஷன் முடியற கட்டத்துல, அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி 1st இருந்து less than 2% கொண்டு வந்துருவோம். சோ அது அந்த 1 yearங்கும் போது நம்ம WHO மேண்டேட்டுக்கு முன்னாடியே நம்ம அச்சீவ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதே சமயம் ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ்ல மட்டும் இல்லாம நம்ம அந்த ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் மூலியமா ப்ரிப்பேர் பண்ற ஃபுட்ஸ்லயுமே வந்து less than 2% கொண்டு வரணும் அப்படிங்கறதையும் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நம்ம ஒரு கோலா வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சவிதா. சோ இப்போதைக்கு நம்ம 3% ரெகுலேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப WHO வந்து நம்மளுக்கு அந்த குளோபல் எலிமினேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் எல்லாரும் வேர்ல்ட் லெவல்ல கொடுத்தும் போது இந்தியால வந்து நம்ம இந்த மாதிரி 3% கொண்டு வரலாம், 2% less than 2% கொண்டு வரலாம், 2020க்குள்ளார நம்ம வந்து டிரான்ஸ்ஃபேட்டை வந்து நம்ம இந்தியால இருந்து எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆர்கனைசேஷன் கூட ஒரு 4 ஆர்கனைசேஷன் செஞ்சு ஒரு கன்சியூமர் டிமாண்டா வந்து ஒரு 8 point சார்ட்டர் எடுத்து வச்சாங்க. அதுதான் இப்ப நீங்க பாக்குற அந்த இமேஜ். சவிதா, நீங்க பிரசன்ட் ஸ்கிரீன்ல போட்டீங்கன்னா இட் வில் பி விசிபிள் ஃபார் யூ. யா, தேங்க் யூ. சோ இந்த 8 point சார்ட்டர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போதைக்கு அந்த ரெகுலேஷன் வந்து சீக்கிரம் கொண்டு வரணும், அதுதான் இம்பார்ட்டன்டா இருந்தது. எவ்வளவு சீக்கிரம் அந்த ரெகுலேஷன்ஸை வந்து நம்ம அமெண்ட்மெண்ட்டை வந்து சீக்கிரம் கொண்டு வரோமோ அவ்வளவு சீக்கிரம் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், பீப்புள் ஆகட்டும், எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ ஒரு ப்ராப்பர் டைம் லைன் இருக்கும் அவங்களுக்கு வந்து 5% ரெகுலேஷன் வந்து less than 3% கொண்டு வருது. ஸோ வி டிமாண்டட் earlier notification ஃபர்ஸ்ட் தான் சொல்ல போனோம்னா. அதுக்கப்புறம் அப்போ போட்டிருந்தபடி ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ்ல மட்டும் தான் இந்த ரெகுலேஷன் இருந்தது. ஸோ வி டிமாண்டட் ஃபார் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கூட, ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கும் அதாவது ஆயில் ஃபேட்ஸ் கூட சேர்ந்து ஆல் ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்குமே இந்த டிரான்ஸ்ஃபர் ரெகுலேஷன்ஸ் அப்ளை ஆகணும் அப்படிங்கறத இன்னொரு டிமாண்டா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்க கரண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எல்லாருமே கரெக்ட் மானிட்டர் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ செகண்டரி. பட் இதுக்கப்புறம்
வேண்டிய ரெகுலேஷன்ஸ், அதாவது 3% லெஸ் தென் 3%ஓ இல்ல லெஸ் தென் 2% வர வேண்டியதுல ஒரு ப்ராப்பர் மானிட்டரிங் இருக்கணும். அதாவது அடிக்கடி ஃபுட் சாம்பிளிங் டெஸ்ட் இருக்கணும், ஆயில்ஸ் டெஸ்ட் இருக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு எல்லா இண்டஸ்ட்ரீஸும் அந்த ஆயில்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபேட்ஸ் வந்து அந்த ரெகுலேஷனுக்கு கீழே ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா அப்படிங்கறது வந்து நம்ம ஒரு மானிட்டரிங்ல இருந்தே ஆகணும் அப்படின்னு ஒண்ணும். அதுக்கப்புறம் எந்தெந்த பொருட்கள்ல வந்து லெஸ் தென் 2% டிரான்ஸ்ஃபேட்டோ இல்ல 0 டிரான்ஸ்ஃபேட் இருக்கோ அங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து அவங்களோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ லோகோ போடலாம். அந்த டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ லோகோவையும் வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ என்னதான் டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ லோகோ வாலண்டியா இருந்தாலும் இப்ப நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ லோகோவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஏதாவது ஃபுட் ப்ராடக்ட் வாங்கும் போதும் கூட டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ லோகோ இருக்க ஃபுட் ப்ராடக்ட்டை நீங்க கன்சியூம் பண்ணீங்கன்னா உங்க ஹெல்த்துக்கு இன்னும் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம சில டிமாண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ லெபார்டரிஸ் ஆகட்டும் ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், எப்படி அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி எப்படி ஃபுட் டெஸ்டிங் ஆகட்டும், எப்படி ஃபுட் கலெக்ஷன் சாம்பிள் டெஸ்டிங் ஃபுட் கலெக்ஷன் எப்படி பண்ணணுங்கிற ஒரு பேசிக் அவேர்னஸ் அண்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அவங்களுக்கு இன்னொரு தடவை கொடுக்கணுங்கிற ஒரு டிமாண்டையும் நாங்க கொடுத்தோம். இதெல்லாம் தான் இந்த 8 பாயிண்ட் சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சாரி. ஸோ இந்த 8 பாயிண்ட் சார்ட்டர் முடிச்ச ஒரு 1 இயர்லயே வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நாங்களே நிறைய நடத்தணும். அது மட்டும் இல்லாம FSSAI தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. நாங்க நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்தணும். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபேட் ரிலேட்டடா ஒரு அவேர்னஸ் நடத்தினாலும் சரி, ரெகுலேஷன்ஸ் வந்தாலும் சரி, யார் ரெஸ்பான்சிபிள்ங்கிற ஒரு பாயிண்ட் எப்பவுமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ பிகாஸ் ஃபுட்டை நம்ம தான் சாப்பிட்றோம், ஆஸ் அ கன்சியூமர் நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறதா, இல்ல கவர்மெண்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும், அதனால கவர்மெண்ட் அந்த ரெகுலேஷன் கொண்டு வந்தாதான் நம்ம ஃபுட் யூனிட்ஸ் ஆகட்டும், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஆகட்டும் அதை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுக்கிறதா அப்படிங்கறத காட்டிலும் எல்லாருமே இதுல ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படிங்கறத ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிகாஸ் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி அவங்க கொண்டு வந்துட்டாங்க, அதோட அவங்க கடமை முடிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா அவங்களோட இம்பார்ட்டன்ட் டாஸ்கான ரெகுலேஷனை கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. சோ இப்போ கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ஆகட்டும், கவர்மெண்ட் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், எல்லா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸும் எல்லா ஆயில் இண்டஸ்ட்ரீஸும் அந்த லிமிட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ரெகுலர் மானிட்டரிங் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அதே சமயம் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தனால மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணணும். கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கோ, எவ்வளவு ரெகுலேஷன்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதுக்கு ஈக்குவலா கம்ப்ளைண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஆகட்டும், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், ஆல் ப்ராசஸிங் அசோசியேஷன்ஸ் எல்லாருமே வந்து இப்போ லெஸ் தென் 3% ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்பணும், அதை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த வருஷம் முடிஞ்ச அடுத்த வருஷத்துல இருந்து ஆயில் மட்டும் இல்லாம ஈவன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அதனால ப்ரிப்பேர் ஆகிற ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கூட டிரான்ஸ்ஃபேட் லெஸ் தென் 2% நெக்ஸ்ட் இயர்ல இருந்து இருக்கணுங்கிறது இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி கன்சியூமர்ஸ் நம்ம எந்த ஃபுட்டை சாப்பிட்றோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இதுல ஃபுட் எப்பவுமே நியூட்ரிஷன் லேபிள் பார்த்து நம்ம படிக்கணும். பின்னாடி டிரான்ஸ்ஃபேட்ஸ் அதிகமா இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டை நம்ம அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ லோகோ கவர்மெண்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்க ஏதாவது ஃபுட் ப்ராடக்ட் டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ லோகோவோட விட்னஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபுட் ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணலாம் நீங்க. அதே மாதிரி எவ்வளவு காஷியஸா நம்ம ஹெல்த்தை பாத்துக்கிறோம்ங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அவங்க டியூட்டிஸை பார்த்துட்டே இருக்கும்போது ஆஸ் அ கன்சியூமர் வி ஹாவ் டு ஃபாலோ ஆர் டியூட்டி ஆஸ் வெல். லெஸ் தென் 3% டிரான்ஸ்ஃபேட் இப்போதைக்கு இருக்கு. நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், எல்லா உணவு இனிமேல் சாப்பிட்றதையும் கரெக்டா மானிட்டரிங்கவே நம்ம சாப்பிடணுங்கிறத சொல்லி ஐ வுட் லைக் டு எண்ட் தி டாக். தேங்க்யூ. Thank you, Kirtana. So இப்போ நமக்கு இந்த டாபிக் பத்தி ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் டாக்டர் கே கைலாஷ் குமார் சாரை வந்து எதுக்காக இந்த நீட் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபேட் இந்த ஃபுட் சப்ளை செயின் எதுக்காக அப்படிங்கறத பேசுமாறு அவர் அழைக்கிறேன். டிஓ சார். Yes, am I audible? Yes. I think I am visible also. Yeah, yes, you are. Yes. முதற்கட்டமாக நமது சிட்டிசன் கன்சியூமர் அண்ட் சிவிக் ஆக்ஷன் குரூப் மற்றும் நமது மாவட்டத்தின் கந்தசாமி நாயுடு கல்லூரி நிர்வாகிகள் மற்றும் அனைவரும் உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பாக எனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Am I audible, madam? Yes, sir. Yes, sir.
சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக ஃபீல்டு கலாய்வல் இருக்கிறதுனால ஏதாவது இன்டரப்ஷன்ஸ் இருந்தால் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன முன்னுரை, அதாவது FSSAI ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படும் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் சட்டம், அதாவது FSSAI ஆக்ட் என்பது 2006ஆம் ஆண்டு மற்ற நாட்டுகளை விட பாத்தீங்கன்னா நம்மளோட நாட்டுல வந்து அதாவது ஃபுட் சம்பந்தமான இது போல ஒரு ரூல்ஸ் வந்து 2000க்கு பிறகுதான் வந்தது. சில நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா 1980களில் இதுக்கான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? அதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக மற்ற சில எக்கனாமிக் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் நம்மளோட கண்ட்ரியில் நிறைய இருந்தது, அது ஒரு காரணம். அதுக்கு பிறகு வந்து மற்ற நாடுகளிலிருந்து அந்த சட்ட திருத்தங்களை எல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு உணவு சார்ந்த ஒரு சட்டம் என்பதுதான் FSSAI கொண்டு வந்த ஃபுட் சேஃப்டி ஆக்ட் எனப்படும் 2006ஆம் ஆண்டு அது கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு வந்து இது சம்பந்தமான ஒழுங்குமுறை மற்றும் விதிகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்று சொல்வார்கள், அது வந்து 2011ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இது வந்து ஒரு சின்ன முன்னுரை. இது இதற்கு பிறகு வந்து இவ்வளவு நாள் வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக நமது விநியோகர்கள் மற்றும் ரீட்டைலர்ஸ் சொல்லுவாங்க, ஹோட்டலர்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருக்காங்க, அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு அவேர்னஸ் மீட்டிங் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போதான் முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களா இருக்கட்டும், ஒரு பப்ளிக் கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுதுதான் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதலில் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய தலைப்பான டிரான்ஸ்ஃபேட், அதாவது மாறுபக்க கொழுப்பு எனப்படும் இந்த டிரான்ஸ்ஃபேட் சம்பந்தமா இப்ப எங்க திடீர்னு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அதற்கு முக்கியமான காரணம் என்று என்னவென்று சொல்ல போனால், 2010ஆம் ஆண்டு 2000 ஆண்டில் அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி எனப்படும் உடல் பருமன் என்பது நமது தந்தையார் காலத்துல இருக்கலாம், தாயார் காலத்துல இருக்கலாம், அதுக்கு முன்னாடியா இருக்கலாம், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா அவ்வளவு வந்து ஒபிசிட்டி எனப்படுவது நிறைய பேர்கிட்ட வந்து காணப்படுவது இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து உழைப்பும் அதிகமாக இருந்தது, உட்கொள்ளும் உணவின் அளவும் அதிகமாக இருந்தது, அந்த உணவில் வந்து சேர்க்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய சத்து பொருட்களும் அதிகமாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போதைக்கு நம்ம மாணவ செல்வங்களே நிறைய பேர் பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் போன்ற நிறைய சிட்டிஸுக்கு போவீங்க. அங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் சம்மந்தப்பட்டது. நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன், மார்னிங் ஃபுட்டே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸாவும் ஒரு கப்பு கோக்கு இல்ல கொக்கோ கோலா, இதுதான் வந்து காலையில சாப்பாடே நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம சில பேர் வந்து லாப நோக்கத்திலையும் சரி, சீக்கிரமா பொருள் ஈட்டணும், அதாவது இப்போ ரைஸ்லாம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா போகங்கள் வந்து கம்மியா இருந்தது, ஒரு ரைஸ் கிடைக்கணும்னாலும் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 months இதெல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா வரக்கூடிய ஹைபிரிட் வெரைட்டியான ரைசஸ் தான் நம்ம ஏற்கனவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுலயுமே சில நியூட்ரிஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ மில்லிங், அதாவது பாலிஷ்டு ரைஸ், அது போல நம்ம வந்து மேல இருக்கக்கூடிய அப்பியரன்ஸுக்கு நம்ம நிறைய முக்கியத்துவம் தருகிறோம். அது போல சில ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாதி இருக்கிற அந்த நியூட்ரிஷனும் மீதி வந்து இதுல போயிடுது இந்த மாதிரி ப்ராசஸ்ல. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் இப்போ வந்து அந்த அளவுக்கு சத்தானது கிடையாது. அது ஒண்ணு. அடுத்த முக்கியமான காரணம் என்று சொல்ல போனால், நீங்க செய்யக்கூடிய வேலைகள். முன்னாடியே நம்ம களத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் உட்கார்ந்த இடத்துல பாதி பேர் இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா தான் இருக்கிறோம். ஸோ உடல் உழைப்பு என்பது இப்போ குறைந்து விட்டது. ஸோ உடல் பருமனும் அதிகமாகி போயிட்டுது. ஒபிசிட்டி என்பது ஒரு காலத்தில் வந்து கொஞ்சம் பேருக்கு இருந்தது. இப்போ அந்த டேர்மே வந்து ஒபிசிட்டின்னு சொல்றது கிடையாது. எல்லாருமே வந்து குளோபிசிட்டி, GLOBE அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு 2-3 வயது குழந்தைகளில் இருந்தே 70 வயது 80 வயது இருக்கிறவர்கள் அனைவருக்குமே வந்து உடல் பருமன் என்பது இப்போ காமனாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி எண்டமிக் டிசீசஸ், இந்த மாதிரி டிசீசஸ்ல வந்து இப்போ ஸ்லோவா வரக்கூடிய டிசீஸ்ல முக்கியமானது வந்து இந்த ஒபிசிட்டியும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம்.
இது தொடர்பாக இப்போ நமது மாணவ செல்வங்களுக்கு அதுக்கு எதுக்குங்க இப்போ பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப இருக்கக்கூடிய பாதி ஆஹ் ஆஹ் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பிசிஓடி என்று சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய மாதவிடாய் சம்பந்தமான கோளாறுகள் நிறைய பேருக்கு இருக்கிறது. அதுக்கு முக்கியமான காரணம் என்பது ஹார்மோன் சேஞ்சஸ். அது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான காரணம் வந்து ஒபிசிட்டி தான். அந்த ஒபிசிட்டி அது முக்கியமான காரணம் என்ன, வருவதற்கான முக்கியமான காரணம் என்ன என்று பாத்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ் ஃபேட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவது மிக முக்கியமான காரணம். ஸோ ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறது போல, ஸோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அப்புறம் இந்த டிரான்ஸ் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அன்சாச்சுரேட்டட் அண்ட் சேச்சுரேட்டட் இது வந்து எப்போது ப்ராசஸ் செய்யப்படுகிறதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட்டிங் இல்லை வேற ஏதாவது கெமிக்கல் சேர்க்கிறது, இது போல சில ப்ராசஸ் செய்யப்படும் பொழுது அதனுடைய தன்மை மாறி டிரான்ஸ் ஃபேட்டாக உருவெடுக்கும். ஸோ இந்த டிரான்ஸ் ஃபேட் அப்படிங்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம், எந்தெந்த ஃபுட்டில் அதிகமா இருக்குன்னு பார்க்க போனீங்கன்னா, இப்போ நம்ம செய்யக்கூடிய இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஈவினிங், இப்போ சொல்ல போனீங்கன்னா ஈவினிங் எத்தனை பேர் வந்து வேக வைத்த கடலையை சாப்பிட்றீங்க? எத்தனை பேர் வந்து முன்னாடிலாம் கமரக்கட்டு, இந்த கடலை உருண்டை இதெல்லாம் நிறைய இருந்தது. இப்போ நம்மளே எத்தனை பேர் சாப்பிட்றோம்? ஏன்னா அது வாங்கி சாப்பிட்றதுக்கு முதல்ல வாங்கி வைக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. அதை விட டேஸ்டா நம்மளுக்கு பஜ்ஜி, போண்டா, இந்த ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது இப்போ அதை செய்யறதுக்கு ஆள் முதல்ல இல்லை, கிடைக்கிறதும் கிடையாது. அது சாப்பிட்ற அளவுக்கு நம்ம டைமும் கிடையாது. இது போல நம்மளோட வாழ்க்கை முறையும் மாறி போச்சு. ஸோ இந்த டிரான்ஸ் ஃபேட் இது போல கேக்கு, இப்போ பொட்டேட்டோ, அதாவது பொட்டேட்டோ பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, இது போல இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம வீட்டில் செய்யும் பொழுது நம்ம அந்த எண்ணெய் வந்து கம்மியான அளவில் உபயோகப்படுத்துகிறோம் ஒண்ணு. ரெண்டாவது, அவ்வளவு வேஸ்டும் ஆகாது எண்ணெய். அப்படியே இருந்தாலும் ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதை நம்ம திரும்பி அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். அது ஒண்ணுங்க. அப்படி கிடையாது நம்மளோட இதுல கடைகளில பாத்தீங்கன்னா, ஒரு தடவை யூஸ் பண்ணோம்னா அதை வந்து திரும்பி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பொதுவாக FSSAI என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தடவை அந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த முறை, அதாவது 2 முறை மட்டுமே ஒரு ஆயில் யூஸ் பண்ணலாம். மேலும் 3வது முறையோ 4வது முறையோ அந்த ஆயிலை உபயோகப்படுத்தக்கூடாது என்பதே அவர்களுடைய சட்டமாக உள்ளது. இதை நம்ம வீட்டுல அநேகமா எல்லாரும் ஃபாலோ பண்ணுவோம். பட் கடைகளில் அதை யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. மேலும் இந்த டிரான்ஸ் ஃபேட் சம்பந்தமான விஷயங்களை நம்ம 3 விதமாக கையாளலாம். ஒண்ணு இண்டிவிஜுவல், அதாவது நம்ம வீட்டுல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்து வந்து சில்லறை கடைக்காரர்கள் இல்ல மேனுஃபேக்சரர்ஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்றது. 3வது என்னன்னா கவர்மெண்ட். அதாவது கவர்மெண்ட் இந்த சென்ஸ் வந்து இது போல அபிஷியல்ஸ், எங்களை போல பாடிஸ் மூலமா என்ன பண்றாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. நம்ம வீட்டுல என்ன பண்ணலாம்னா, தேவைப்படுற ஆயில், நீங்க ஒரு வேளை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஆயில்ஸ் வந்து கொஞ்சமா முதல்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க, வேஸ்ட் ஆகாது போல. அப்படியே வேஸ்ட் ஆனாலும் அதை வந்து திரும்பி யூஸ் பண்றது அவாய்ட் பண்ணிடுங்க. மற்ற பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை சிலது டிஸ்போஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் மற்ற இந்த எரி விட்டுறதுக்கு, இந்த விளக்கு எரி விட்டுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரீட்டைலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி டிரான்ஸ் ஃபேட் எந்த அளவுக்கு அவங்களோட பொருட்களை இருக்குது அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணணுங்கிறது ஒரு மேண்டேட்டரி ரூல் FSSAI பொறுத்தவரை. இப்பொழுதைக்கு சொல்ல போனா 3%, அது போல வந்து சில உணவுப் பொருள்ல வந்து டிரான்ஸ் ஃபேட் எவ்வளவு அளவு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணவே இல்லை சில பேர். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உணவு பாதுகாப்பு துறையினருக்கோ அல்லது தாங்களாக இப்போ உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தா அவங்க கிட்ட இதை பத்தி சொல்லுங்க, நீங்க டிரான்ஸ் ஃபேட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத அவங்க லேபுக்கு அனலைஸ் பண்ணி அதோட வேல்யூஸை போடணும். இது அந்த ரீட்டைலர் ஷாப்ல பண்ண வேண்டியது. உணவு பாதுகாப்புத்துறை, அதாவது கவர்மெண்ட் சார்பாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போல பெரிய பெரிய கடைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 லிட்டர் ஒரு நாளைக்கு யூஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா கடைசியில் ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் வந்து வேஸ்ட் ஆகும். அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலா மற்ற கடைக்காரர்களுக்கு விலை கம்மியாக அதை கொடுத்துடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்பி அந்த கடையில போயிட்டு
திரும்பி ரொட்டீனா யூஸ் பண்ணி மற்ற பொருட்கள் உபயோகப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இது போல நடக்கக்கூடாது என்பதற்காக நமது சென்ட்ரல் FSSAI டீம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ரூகோ என்று சொல்லக்கூடிய ரீபர்பஸ்ட் யூஸ்டு குக்கிங் ஆயில் என்று சொல்வார்கள், ரூகோ. அந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ நம்ம கடலூரிலும் நமது மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்கள் இந்த மாதம் முதலில் வந்து துவங்கி வைத்தோம். அந்த ஸ்கீம் பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணி ஒரு பேரல்ல வச்சிருப்பாங்க, அதை வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து காசு கொடுத்து அதை வாங்கி அது பயோடீசல் அது போல அவங்களோட ஒரு உற்பத்திக்கு பயன்படுத்திப்பாங்க. ஸோ இது வந்து இதை கொண்டு போய் ஆட்டி கொடுக்கவும் தேவையில்லை, அவங்களே வந்து எடுத்துப்பாங்க, அவங்களோட கடைகள்ல காசு கொடுத்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இப்பொழுதுதான் அது வந்து நமது மாவட்டத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். ஸோ தங்களுக்கு தெரிந்த ஏதாவது இருந்தால் இதை வந்து ப்ரொமோட் செய்யலாம் என்று நமது மாணவ செல்வங்களே நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு உணவு பாதுகாப்பு துறையினருக்கு தெரிவித்து இந்த மீட்டிங் அரேஞ்ச் செய்தமைக்கு நமது சிஏஜி குரூப் நிர்வாகிகள் அனைவருக்கும் நமது கல்லூரி நிர்வாகத்துக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது வந்து ஒரு ஒன் சைட் செஷன் மட்டும் இல்லாம நமது மாணவ செல்வங்களா இருக்கட்டும், இல்ல மற்றவங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக கேட்கலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சார், எக்ஸாக்ட்லி நீங்க சொன்னது முற்றிலும் சரி. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் உங்களோட டவுட்ஸ் அப்படியே கேட்கலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதுன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். சொல்லுங்க சத்யபிரியா. சத்யபிரியா டிஓ சார் வந்து கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டவுட்ஸ் இருந்தா கொஞ்சம் கேட்டுருங்க. கேர்ள்ஸ், உங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமா டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கேட்கலாம். யாரும் கூச்சப்பட வேணாம். நீங்க கேட்டு உங்க கேள்வி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல நாங்க பண்ணிட்டோம். நாங்க வந்து இது பண்ணிட்டோம், அன்மிட் பண்ணிட்டோம். கேக்குது இல்ல, அன்மிட் பண்ணிட்டோம் சார். ஆஃப் பண்ணிட்டேன். கேக்குதா? உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணுமா டிஓ சார் கிட்ட? உங்களுக்கு கேள்வி இருக்கா? டவுட்ஸ்ல எதுவுமே வந்து ஒரு சில்லி டவுட் என்பது எதுவுமே கிடையாது. அதனால மாணவ செல்வங்கள் எதுவா இருந்தாலும் தைரியமா கேட்கலாம். உணவு பாதுகாப்பு குறித்த கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம், சார்ட்ட கேட்கலாம். என்ன மாதிரியான ஃபுட் நீங்க எடுத்துக்கலாம், என்ன ஃபுட் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற டவுட் எல்லாம் நீங்க கேட்டுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்வலா வரக்கூடியதான். ஸோ இதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு டாக்டர் லைன்ல இருக்கிறாரு, இங்கே நீ எங்ககிட்ட எல்லாம் நிறைய கொஸ்டின் கேட்டீங்க. மேடம் ஃபுட் எடுத்துக்கலாமா, இதுல என்ன பெனிஃபிட்னு கேட்டிருக்கீங்க. இது மாதிரி எல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னா ஏன் எடுத்துக்க கூடாதுன்னு ரீசன் கேட்டிருக்கீங்க. சோ நாங்க அதுக்கான பதில் சொல்லியிருக்கோம். நாங்க சொன்னதை விட ஒரு டாக்டர், ஒரு எக்ஸ்பர்ட் அவங்க சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். சோ நீங்க இந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஓகே. ஒரு ஜென்ரலா ஒரு பாயிண்ட்ஸ் நான் அனைவருக்கும் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, ஆடிபிள்
Yes, sir. You're Hello. audible. You're Yeah, audible. yeah. ஓகே. இல்லைங்க, நம்ம இப்போ எந்த விதமான எண்ணெய்கள் அதெல்லாம் உபயோகப்படுத்தலாம்னு சொல்லி நம்ம நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அதாவது சில ஃபார் எக்ஸாம்பிள் கடலை எண்ணெய் உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறாங்க, தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிற, அப்புறம் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. பொதுவாக வந்து எண்ணெய்கள் சுழற்சி முறையில் அனைத்து எண்ணெய்களையும் உபயோகப்படுத்தலாம். அதாவது நல்லெண்ணெயா இருக்கட்டும், கடலை எண்ணெயா இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயா இருக்கட்டும், இல்ல சன்ஃபிளவர் ஆயிலா இருக்கட்டும், இது போல எண்ணெய்கள் வந்து சுழற்சி முறையில் யூஸ் பண்ணும் பொழுது அதுல இருக்கக்கூடிய பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் சொல்லுவார்கள், மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் சொல்லுவார்கள். முஃபா என்பது ஒரு சில எண்ணெய்களில் சதவீதங்கள் மாறும். சில எண்ணெய்கள் முஃபா நிறைய இருக்கும், சில எண்ணெய்கள்ல புஃபா நிறைய இருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி சுழற்சி முறையில கொஞ்சம் மாத்தி எண்ணெய்கள் உபயோகப்படுத்தும் பொழுது ஒரு சத்து குறைவாக இருந்தாலும் இன்னொரு எண்ணெயில அந்த சத்து வந்து கொஞ்சம் ஈடாகிவிடும். எனவே ஒரே மோனோட்டோனஸா ஒரே வகையான எண்ணெய்கள் வந்து உபயோகப்படுத்துவதை விட இது போல சுழற்சி முறையை உபயோகப்படுத்திங்கன்னா நம்மளோட சத்து குறைபாடு என்பது இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். சோ இந்த டிரான்ஸ் கொழுப்பு அப்படிங்கிறது 5%ல இருந்து 3% கண்டிப்பா கம்மி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜான்ல இருந்து எஃபெக்டிவ்னு லாவே வந்திருக்கு. சோ இதுக்கான ரெஸ்பான்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட, ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட எப்படி இருக்கு, அதை பத்தி சொன்னீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் சார். எஸ் மேடம், டெஃபினெட்லி. ஆக்சுவலா டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏரியா, டிபெண்ட்ஸ் அப்பான் த மேனுஃபேக்சரர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து மாறுபடுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சில ஏரியாக்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குடிசையில அவங்க மாடல போட்டு மிக்சர் செய்யறது, பெரிய பெரிய லெவல்ல அதை பேக் பண்ணி எல்லா இடத்துலயும் அனுப்பிச்சிருது. இந்த மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட முதல்ல டிரான்ஸ்ஃபேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த லேபிள்ல போடணும் அப்படின்னு முதல்ல தெரியறது கிடையாது சில பேருக்கு. அப்படியே நாம நோட்டீஸா கொடுத்தாலும் அதை செயல்பாட்டு கொண்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் நேலகாரம், கொஞ்சம் லேட் ஆகுது. அது எஃபெக்டிவா கொண்டு வர்றது அப்படிங்கிறதும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கு. பட் ஆனா நம்ம இப்போ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ திருச்சியா இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் டெவலப்டான ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே ஃபாஸ்டாக் என்று சொல்லக்கூடிய ஃபுட் சேஃப்டி ட்ரைனிங் நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க அந்த மேனுஃபேக்சரர்ஸுக்கு. அதுல அந்த மீட்டிங்ல எல்லாருக்குமே இது போல ஒரு சொல்லி கொடுத்துட்றாங்க, உங்க லேபிள்ல டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமாக நீங்க லேபிள் போட்டிருக்கணும். ஸோ அதுக்கேற்றப்பல அவங்களும் வந்து இப்போ 3% என்பது இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து 2022ல பாத்தீங்கன்னா 2% கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. 25ல பாத்தீங்கன்னா 0% கொண்டு வரணும்னு சொல்லி நம்மளோட எய்மா இருக்கு. இதை கொண்டு வர்றதுங்கிறது இடத்துக்கு பொறுத்தாப்புல மாறுது மேடம். ஓகே சார், தேங்க்யூ. So, I have one question for you, sir. ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கும்? எஸ் மேடம், ப்ரோசீட் ப்ளீஸ். நீங்க வந்து என்ன நிறைய அதனுடைய டிரான்ஸ்ஃபேட்டனுடைய பாதிப்புகள் என்ன மாதிரி இருக்குங்கிறது ரொம்ப டீட்டெயில்டா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஆக்சுவலா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாட் வில் பி யுவர் அட்வைஸ்? என்ன மாதிரி அவங்க பர்சனலா என்ன மாதிரியான அட்வைஸ் அவங்களுக்கு இருக்கணும், அண்ட் சொசைட்டிக்கு அவங்க how can they help in transforming the society, or at least அவங்களுடைய neighborhood, அவங்களுடைய வீட்டுல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட இதுக்கு அவங்க என்ன மாதிரியா வந்து சில மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியுமா சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? Madam, I believe that this meeting is very important for the new generation people because they can create an evolution or like very big boom in our economics. Like organic. Madam, I think I'm going into some remote area. Am I audible now? இப்ப கேக்குது சார். நடுவுல கொஞ்சம் பிரேக் ஆச்சு, பட் இப்ப கேக்குது. கொஞ்சம் ஓரமா பார்க் பண்ணிக்கிறீங்களா? ஒரு 5 minutes. Going into some forest area, that's why keep on breaking. Okay. Madam, I believe that this session for the young people like the students can create a very big evolution because அவங்க நினைச்சாங்கன்னா they can create a very big change in our economy. Like they can இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போதைக்கு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுக்கு நிறைய ஒரு டிமாண்ட் வந்திருக்கு. அதுக்கு காரணமும் நம்ம யங்ஸ்டர்ஸ் தான்.
முன்னாடி இருந்தது போல என்னோட விருப்பம் என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல வந்து வேக வைத்து சாப்பிட்ட உணவுகள் வந்து நிறைய இருந்து some signal issues இருக்கு சார். அதிகமாக துரித உணவுகள் ஒரு எவல்யூஷன் திரும்பி கொண்டு வந்தாங்க அப்படின்னு இன்வால்வ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஹலோ. எஸ் சார். எஸ் மேடம். மேடம் கேன் ஐ ப்ரொசீட்? எஸ் சார் ப்ளீஸ். முன்னாடி இருந்த மாதிரியே மேடம் இப்போ நேச்சுரல் ப்ராடக்ட்ஸுக்கு நிறைய பேர் மாறணும். ஃபாஸ்ட் ஃபுட் இது போல துரித உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணணும். எண்ணெய்கள் வந்து சுழற்சி முறையில் உபயோகப்படுத்தலாம். எண்ணெய்கள் உபயோகப்படுத்தாது வேக வைத்த உணவுகள் அதிகமாக உண்ணும் பொழுது நம்மளோட உடல் உபாதைகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளலாம் மேடம். இது வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ்னால நிறைய பண்ண முடியும். அது சம்பந்தமான உணவு சம்பந்தமான பொருட்கள் ஏதாவது பின்னாடி பிசினஸ் பண்றதாக இருக்கட்டும், நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ப்ரமோட் பண்ற மாதிரியான பிசினஸ் வந்துச்சுன்னா அவங்களும் சக்சஸ் பண்ணலாம் எக்கனாமியில. இதுதான் மேடம் என்னுடைய வழிகாட்டுதல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வேற யாருக்காச்சும் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். சுகந்த லக்ஷ்மி, நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க. would you like to ask a question? No ma'am. Okay. சவிதா, ஜெயலக்ஷ்மி வந்து ஹேண்ட்ஸ் அப் இருக்கு ஆக்சுவலா. சோ இஃப் ஜெயலக்ஷ்மி உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும்னு இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணிக்கிட்டு கேளுங்க. ஜெயலக்ஷ்மி, நீங்க ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஐ திங்க் பை மிஸ்டேக் அவங்க பை மிஸ்டேக். சார் திருநாவுக்கரசு சார், நீங்க யூ கேன் டேக் ஓவர் சார். சொல்லுங்க மேம். திருநாவுக்கரசு லைன்ல இருக்கு மேம். Yes sir. Sir, you can proceed. Thanks sir. Sir. ஹலோ, சொல்லுங்க மேடம். எஸ் சார், நீங்க பேசலாங்க சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். அனைவருக்கும் வணக்கம். சார் கேக்குதா? கேக்குதுங்க சார். வணக்கம். கடலூர் மாவட்டத்தில் வந்து நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் வந்து பல்வேறு பணிகளை வந்து நம்ம முன்னெடுத்து செய்திருந்தாலும் கூட உணவு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பணிகள் வந்து நம்ம வந்து மிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து இந்த கருத்தரங்கம் மூலமாக மாணவர்களுக்கு வந்து நுகர்வோர் இயக்கம் கான்ஃபெட் வந்து தெரிவித்துக் கொள்கிறது. குறிப்பாக வந்து இந்த டிரான்ஸ்பேட் அப்படிங்கிற வந்து பாதிப்பு வந்து இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்கின்ற ஒரு அச்சத்தை இந்த கருத்தரங்கம் வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறது என்பதை நான் வந்து கண்கூட காண முடிகிறது. அதைத்தான் நம்மளுடைய டாக்டர் திரு கைலாஷ்குமார் அவர்களும் அதை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. எனவே நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள்ல இந்த டிரான்ஸ்பேட் வந்து எந்த அளவுக்கு நம்ம குறைத்து பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பையும் அரசு பல்வேறு சட்டங்கள் கொண்டு வந்தால் கூட குறிப்பா சொல்ற மாதிரி திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இந்த திருட்டை ஒழிக்க முடியாது என்பது போல நம்ம வந்து மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து அவசியம் என்பதை நாம் வந்து இருக்கிறோம். குறிப்பாக வந்து இந்த கருத்தரங்கை வந்து நடத்துவதற்கு மிக குறுகிய காலமாக இருந்தால் கூட நம்ம வந்து நம்முடைய கந்தசாமி நாயுடு கலைக்கல்லூர் இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் குறிப்பாக வந்து அதனுடைய முதல்வர் மற்றும் நுகர்வோர் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் கவிதா அவர்கள் வந்து மிக ஒரு சிறப்பான ஒரு ஒத்துழைப்பை வழங்கினாங்க. அவங்களுக்கு வந்து நுகர்வோர் இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கருத்தரங்கம் மூலமாக இது வந்து ஒரு தொடக்கம் தான். கடலூர் மாவட்டத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இது ஒரு மாணவர்களை சந்திப்பது என்பது இந்த அதுவும் பேண்டமிக் சுச்சுவேஷன்ல இது ஒரு தொடக்கம். வருங்காலத்தில் வந்து தொடர்ந்து இது போன்ற கருத்தரங்களை நடத்துவதற்கு கான்ஃபெட் முன்னெடுக்கும் என்பதையும் உறுதி கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir.
request Dr. G. Kavita, coordinator of Citizen Consumer of Kandaswamy Naidu College, to make closing remarks. Thank you, ma'am. We came to end of this webinar on eliminating trans fats in the food supply chain. So it's my immense pleasure to propose my vote of thanks in this occasion. It's my gratitude to thank our Madam Principal in charge, Dr. Mrs. K. Mullai, for her moral support to conduct such kinds of seminars, conference, webinars, and academic-related activities. Thank you. I express my sincere thanks to Advocate Sabina, Chairman, Consumer Federation Tamil Nadu, who facilitated this webinar. Thank you, ma'am, for your wonderful speech. My sincere thanks to Mr. Bharati, Advisor, Consumer Federation Tamil Nadu, who delivered the welcome address. I thank you, sir. And I thank Mr. T. Arunjayam. Tireless work and effort. And also I have to thank the convener for inviting such a knowledgeable and right person for this webinar. My grateful thanks to our chief guest, Dr. K. Kailash Kumar, designated food officer, food safety and drug administration. So department who delivered a wonderful and informative speech on Food Safety Act and handling trans fats, who thrown a light on trans fat food and important foods to avoid, and also the role of students in the society to avoid and control trans fats food. Thank you, sir. Sorry for inconvenience. I have net problem here. So I thank Dr. Mr. Trinav Karasu for convener and coordinator of this program, who conducted such webinars very pleasant manner. I thank you, sir. I thank Kavita, Mrs. Kavita, Madam, CAG Group. Thank you, ma'am, for your wonderful speech and eye-opening session. I hope our student friends gathered clear ideas and knowledge about what is trans fats and what are the foods to avoid. And I hope all the students gathered some inculcate knowledges. So I thank you one and all. I thank it's my sincere thanks to all the participants and the program coordinators. Thank you, ma'am. Thank you.